இந்த கருப்புசாமி கொஞ்ச நாள் ஆளே காரணமா ஊடு ஒரு மாசத்துக்கு மேல கூட்டியே கிடக்கு. நீ பாத்தியா மாடத்தி நானும் இப்ப கிட்டடி பாக்கல சும்மா அங்க எங்கன்னா அலைவாரு கண்ணுல கட்டுப்படுவாரு. இப்ப ஒரு மாசமா ஆளை காணையில வெளியூர் எங்கி போயிட்டாரு மழை தண்ணியில இருந்து. ஆமா நானும் கொஞ்ச நாளா பாக்கல கேக்குன்னு நினைச்சு மாதிரி வேலை விஷயமா அது இது மாதிரி மறந்து போகுது. நல்லா இல்லைங்க நீ ஞாபகப்படுத்தின. அந்த அக்காவது வீட்டுல இருக்க அந்த அக்காவே ஆளை காண ரெண்டு ஊருக்கு எங்கேயும் போயிட்டா போலன்னு. ஏன் ஊருக்கு போல எங்கேயும் போல அந்த அக்கா உடம்பு சரியில்லையா? அதான் அவன் கமுக்கமா ராத்திரி போல ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாள் கூட்டு போனா வண்டி பிடிச்சு நான் எங்க வர இப்படி சோடியா அப்படின்னு பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நினைச்சு ஆஸ்பத்திரியில இருக்காங்களாம். ஒரே ஆளுக்கு தெரியாது என்னமோ நினைப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு தெரியாம அப்படி ராத்திரி போல கூட்டு போயிட்டான் ஆஸ்பத்திரிக்கு. ஊராளுக்கு தெரியாம இருக்குது அப்படி என்னப்பா நோய் பெரிய வியாதியா வந்துட்டு யாருக்கு தான் நோய் வராம இருக்கு. மனுஷனா தான் எல்லாத்துக்கும் நோய் வரதானே செய்யும். அதுக்கு யார் ஊராளுக்கு தெரியாம யார் ராத்திரியா கூட்டு வரணும் கல்ல முன்னாடியே கூட்டு வரணும் அவன் முன்னாடி எல்லாம் கூட்டு வரான். ஊராளுக்குதால அந்த ஊராளுக்கு ஒண்ணுன்னா ஏழுன்னு பெருசா ஊதி வெடிக்க வச்சிருவாங்க. சும்மா இருக்க பிள்ளைய கல்யாணம் ஆயிட்டுமாவோ கல்யாணம் ஆகாத பிள்ளைய பிள்ளை பத்துட்டாமாவோ அப்படி 7 விதமா 7 கோணால பேசாத அது எதுக்கு வம்பு. அதான் அவன் பண்ணாட்டி அவன் பாட்டு யாருக்கும் தெரியாம குடிச்சு போயிட்டான். அதான் அது இல்ல ஒரு வாரம் ஒரே சண்டை. ஏன் பையல என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போறேன் உன் இஷ்டத்துக்கு வம்பாட்டு வேலைக்கு போற அங்கே எங்க உன் இஷ்டத்துக்கு வம்பாட்டு வாங்கி தின்ட்டாலே நான் வலிக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போக மாட்டேங்க ஒரு ஆளா மதிக்க மாட்டேங்க. உனக்கு எதுக்கு பேர பொண்டாட்டின்னு ஒரே சண்டை. அவ சண்டை போட்டு தாங்காம தான் அவன் ராத்திரியே கூட்டு போயிட்டான் ஆஸ்பத்திரிக்கு. அப்படி என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டான் விடியதுக்கு முன்னே பணம் நிறைய வச்சிருக்கான பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு வச்சிருக்கான ஊராளுக்கு எங்கேயும் வந்துடக்கூடாது பாட்டக்கூடாதுன்னு. ஒரு கஞ்சு பையன் 10 ரூபா செலவழிக்க மாட்டான். 10 ரூபா செலவழிக்கனால முக்கால அழுவான். அவனை முன்னாடி துட்டு செலவழிச்சு கொண்டு பாக்க வைப்பான். அவன் தர்மாஸ்பத்திரியில வந்து போட்டிருப்பான். அங்கதான் இப்ப நல்ல பாக்காவல தனியார் ஆஸ்பத்திரியோட அங்கதான் வந்து சேர்த்திருப்பான் கவர்மெண்ட்ல. ஆமா அந்த திருநெல்வேலி பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அங்கதான் வந்து சேர்த்திருக்கானா. கழுத்துல கட்டியான் ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும். அது சொன்னா பொண்டாட்டி ஏழாம ஊர்ல சொல்லி சிரிப்பாவா என்ன வளர்த்தாந்தா இப்ப கழுத்துல கட்டின்னு ஆஸ்பத்திரி போய் கிடக்காலன்னு சொல்லலாம் சொல்லிட்டு அவன் ஒரே அஞ்சு ஜனவரி கமக்கமா கூட்டு போயிருக்கான். ஆமா கழுத்துல கட்டி ஐயா ஆத்தா அவர் என்ன நீட்டுவா ஒரு சேலை கட்டினாலும் போது கண்ணாடி முன்னாடி நின்று பின்னாடி பாப்பா முந்தானே அங்க போடு என்ன வரத்து ஒரு 4 முடிய வச்சுக்கிட்டு அங்க வலிப்பா என்ன லாத்து கொண்ட குதிரை கொண்டைய போட்டுக்கிட்டு என்ன வரத்து வருவா. சிரிச்சானா அப்படி கேட்கல மாட்டு ஊருக்கே கேட்கல வரல சிரிப்பா போ. இப்ப கழுத்துல கட்டி வந்துட்டா. கழுத்துல கட்டினாலும் 1 மாசத்துக்கு மேல ஆகும். அந்த செக்கப் இந்த செக்கப் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் அதுக்கே 1 மாசம் இழுத்துருமே. அப்ப 1 மாசம் ஆயிட்டாங்க போய் அப்ப ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க என்ன பண்ணாம இருக்காவா. அது கொண்டு ஆஸ்பத்திரி வந்து சேர்த்திருக்காவ. அவளோட அக்காலஞ்சு ஒருத்தர் போய் பாக்க போல. ஆனா அப்படிதான் இருக்கானா உப்பு வச்சு இருக்கானா. அவள இவ்வளவு உன்னை ஏன் வந்து பாக்க வந்திருக்கா அப்படி இப்படின்னு போட்டு இருக்கான். நான் தான் ஒண்ணு வச்சு பாத்துட்டு இருக்கேன். அடுத்தவன அப்பவே தூரப்பட்டு போயிருப்பேன். நான் பொண்டாட்டி வேணும் பிள்ளைகளுக்கு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அறுப்பு மேனி போதான். அவளுக்கு ஆபரேஷன் அவன் புருஷன் பாக்கணும் மாதிரி யாரு பாப்பா அக்காலஞ்சு பாக்கலச்சு அடக்க முடியும். அக்காலஞ்சு என்னைக்கா ஒரு நாள் வந்து பாத்துட்டு போவா தங்கச்சியானு பேருக்குன்னு வந்து அதுக்குன்னு அங்க இருந்து அப்படியா பாப்பா அவ பெரிய மாதிரி எப்படி சம்மதிப்பானோ அங்க இருந்து பாக்குறதுக்கு இவன் தான் வேணும்னா பாத்துக்கணும். அதுக்குன்னு யார்ட்டு சொல்லி என்ன ஆபத்து சண்டை போட்டு சரியாயிருமா. ஆமா அவளுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான் ஒண்ணுக்கு ஆமன் தான். ஆளு உலக்குதான் இருப்பான். வாய்னா வாய் அப்படிதான் ஊர்பட்ட வாய் பேசுறான். யார்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது. ஒரு பாட்டு சாணம் அவன் பாட்டு குடிச்சிட்டு மறந்துடுவான். அவனுக்கு அதான் தெரியும் மாதிரி எனக்கு என்ன தெரியும். சால சங்கடம் ஒத்தினா அவங்க கடந்து எப்படிலாம் பாக்கானது இல்ல. அது ஒரு பொம்பளை அங்க தூக்கணும் இங்க தூக்கணும் சீல மாத்திரம் சட்டை மாத்திரம் பாத்ரூம் கூட்டு போன அந்த வச்சு இந்த குளிக்க வைக்கணும். சவல் லோல்பட்டு பிள்ளைகள் கிடைச்ச பிள்ளைகளுக்கு போயிட்டு பிள்ளைகள் படிக்க போயிட்டு இப்ப லீவு தலை பள்ளியோட பிள்ளைகள் இருந்து பார்த்தானே. ஏன் அது ஒரு பிள்ளைய கெட்டிட்டு இருக்காரு பொட்ட பிள்ளை இப்ப பொம்பளை பிள்ளை கை குழந்தை வச்சிருக்கான். கை குழந்தை வச்சு அங்க ஆஸ்பத்திரியில இருக்க முடியாது அவளுக்கு. ஆனா அவ பகல வருவான் ராத்திரி ஆனா வீட்டுக்கு போயிருவான். அவன் அப்படியே ஒரு பிள்ளை அவளை பெத்தக்கு சும்மா இருக்கான். பெத்த அத்தனை எவ்வளவு போட்டு அப்படி போவாங்க வீட்டுக்கு இதான் போயிருவானா அப்படி ராத்திரி. அவ இருந்து பார்த்தானே அவன் அக்கல அவ பார்க்க மாதிரி யாரு பாப்பா அப்படி போற வீட்டுக்கு சின்ன பிள்ளையா தானே மாதிரி யாரும் ஊர் வந்து பிள்ளைய பாக்குறாங்க. அவளை அரிசியா பிள்ளை பத்திருக்காங்க. பிள்ளை ஒரு கரையில வச்சா அது மாதிரி இருக்குமாங்க. சின்ன பிள்ளை தானே ஓடி தெரிஞ்சு அங்க ஓடிட்டாலும் ஆஸ்பத்திரி போறான். அதான் வச்ச இடத்துல இருக்குமா அது மாதிரி ஒரு இடத்துல வச்சாலும் இருக்குமா. ஆத்தால பாக்கணும்னு நினைக்க எப்படினாலும் பாக்கலாம். அவன் நம்ம எதுக்கு பாக்கணும் நமக்கு என்ன கிடைக்கணும் அவ பாட்டு போட்டு போறா வீட்டுக்கு. வீட்டுல ஆடு மாடு நிறைய கிடைஞ்ச ஒரு தொழுவுக்கு இருக்குமே ஒரு ஆடு மேய்க்கலாம். அவளை ஆடு மாடுல இருந்தா என்ன செஞ்சாவா. கிணத்துலயும் பயிர் போட்டு கடலை பருத்தி வாழை தண்ணி யாரு பாய்க்காத தெரியல. இந்த ஆடு மாடுல யாரு பாக்காவளோ தெரியல. அதான் அந்த வீட்டுக்கு மருமம் வந்திருக்கான மருமம் அந்த மருமம் பூரா பாக்கானா. ஆடு மாடு கிடக்காத எல்லாம் அவனும் பாக்கானா. மூத்தவன் அப்படிதான் சண்டை போடுறான். ஏன் பிரியம் பாத்து என் பிரியம் என்ன கிடைக்கும் போது பூரா அவன் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பான். பிள்ளைல நான் படிக்க போய் என்ன தடவை வைக்கப்பேன் அப்படிதான் சண்டை போடுறான். அவன் அப்பன மாதிரி ஒரு மரம் தான் இருக்காவா அப்படியே சண்டை போடுறான். அவ கல்யாணம் முடிச்சா வேற அவளுக்கு மண்டையில ஒரு அறிவு இல்ல. 2 பொம்பளை பிள்ளைதான் பூரா அவளதால கொண்டு போறேன். செத்தனை சுடுவாட்டுல போட்டு பிழைக்க போறா ஆடு மாட போறான். அவ சாது கல்யாணம் முடிச்சு அவ பாட்டு இருந்து பாத்துட்டு பாதிக்கு பாதி வாங்கிட்டு பண்ணிட்டு இதுல என்ன சண்டை சச்சரவு கிடக்கு. எல்லாம் அக்கா தங்கச்சி யாருக்கு கொடுக்க போறாள். அவன் அப்படி கொடுக்க பூரா என் பிள்ளை தான் கொடுக்கணும் என் பிள்ளை தான் கொடுக்கணும். அவ கழுத்துல கட்டி வந்து கிடக்காம லேசு பட்டா கிடையாது. சரி நம்ம அக்கா தங்கச்சி கொஞ்சம் கொடுப்போம் அப்பெல்லாம் அந்த எண்ணம் கிடையாது. பூரா என் மோள் தான் திணிக்கணும்பா மாதிரி மோவ அங்க நட்டு நிற்க சண்டையில. அது வீட்டுல பார்த்தா கெட்டிச்சா பொண்ணு பார்க்க வரனுக்கு அந்த பையன் குளிஞ்சதான் நிமிராம இருந்தான். ஒரு பணம் வசனம் இருப்பான். சரி நல்ல பணம் இருக்கா அதை பிடிச்சி கெட்டிச்சா. அந்த பையனுக்கு படிப்பு இல்ல ஒண்ணு இல்ல வத்திக்கா. சரி நல்ல வேணா இருக்கான்னு கெட்டிச்சா. அவன் என்னடானா இப்ப பொண்டாட்டி திரும்பி விட்டுட்டு அவன் சும்மா இருக்கான் போல. அதை வேண்டாம் இதை வேண்டாம். அவன் லேசுப்பட்ட பையன் போல பொண்ணு கிடைக்கான்னு எனக்கு தலையை கவுந்துக்கிட்டு தான் போல. இன்னைக்கு அப்படிதான் கேட்க அதை வேண்டாம் இதை வேண்டான். ஏன் அவன் பெரிய பிள் படிச்சிருக்கா நர்ஸ் படிச்சிருக்கா நிப்பா. நான் இந்த பையல கட்ட மாட்டேன் வைக்க மாட்டேன் அவன் படிக்கல வைக்கல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அது மாதிரி எப்படி சம்மதிச்சா அவன் லேசா சம்மதிக்க மாட்டாங்க.
அவ ஆளு பாக்கதான் ஒரு மலம் வாயினா வாய் அப்படியே ஒரு வாய் பேசாத அந்த ஒரு மினுக்கு மினுக்கால அவனையா நான் கட்டணும், அவன் என்ன இருக்கும், அவனை நான் எப்படி வெட்டுவேன், அவங்க கூட எப்படி இருப்பேன் அப்படின்னு மாதிரி எப்படி கல்யாணம் முடிச்சா. அதாவது அவன் சித்தப்ப மக பெரிய மக எவனா அண்ணங்காரா இருக்கான், அவன் சொன்னா நல்ல பையன் கெட்டிக்கா, ஒரு கெட்டு பழக்கம் இல்ல, ஊர் வாசம் இருக்கு, சொத்து சகம் இருக்கு, நீ கெட்டிக்கா அடுத்த வீட்டுக்கு போனா கஷ்டப்படுவேன், பூரா மாடு மேய்க்கவும் கொத்தனார் வரான் அப்படி வரான் இப்படி வரான்னு சொல்லி அவளை எப்படியே ஏமாத்தி பிடிச்சி கெட்டி ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளையாட்டி மாதிரி அந்த கை பேசி என்ன ஆகுது. அடுத்த வீட்டு கை வச்சு நமக்கு என்ன ஆகுது? என்னமோ ஒரு ஆளு சொன்ன இந்த மாதிரி ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கு நான் பாக்க போறேன், நீ வாரியானா சரி ஒரு நாளைக்கு போய் கூட போய் பாத்துட்டு வர வேண்டியதான். அதுக்கு நம்ம சொல்லலன்னா அவன் பண்ணி அவன் பாத்துட்டு போறான், சொன்னாலும் நம்ம போய் பார்க்க போறது கிடையாது, சொல்லத்தாலும் நம்ம போய் பார்க்க போறது கிடையாது. சரி உள்ளூர் ஆளாச்சு தெரிஞ்ச ஆளாச்சுன்னா ஒரு நாளைக்கு பாத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். அது சொல்லதுக்கு உண்டான வழியில நம்ம ஏன் போனேன். சரி நான் இந்த தட்டு சீட்டு சொல்ல போற அது பிரிக்கலான்னு இருக்கேன், என் 1000 ரூபாய் போடுறீங்களா? தட்டு சீட்டு பிரிக்கிறீங்க, அது சரி வருமா மாடத்தி? அது 1 லட்சத்துக்கு மேல வந்தாதான் நமக்கு லாபம் வரும். என்னமோ ஒவ்வொருத்தையும் இப்படி பணம் கேட்கணும், அவன் இன்னைக்கு தானே நாளைக்கு தானே 4 கடத்துவா மாறி போய் கேட்டா கடங்காரி மாதிரி வந்து யாவுட்டு வாசல் விடியம் நிக்கணும் மூஞ்சி மாதிரி நீட்டுவாத. அது சரி வருமா? அது சரி வராது. அது ஊருக்கு சண்டையெல்லாம் ஆன மாதிரி இருக்கும். அது எதுக்கு உனக்கு வாப்பி சும்மா கடை. இந்த தட்டு சீட்டு பிரிச்சு என்னமோ கை செலவுக்கு ஓடிக்கணுமே பார்த்த வேலை வெட்டியாரு பிள்ளை மழை தண்ணி வேற ஒண்ணு இல்லையா, கையில ரூபாயும் சுத்தமா இல்ல. சரி இதுனாச்சும் என்ன வேலைக்கு போயா கட்டணும்னா வேலைக்கு கட்டிக்கலான்னு பார்த்தேன். நீ அது வேண்டாங்க சண்டை வரீங்க, அதுவும் சரி தச்சுமாட காலேஜ் நம்மளே பம்புக்கு இழுத்தமா இருக்கும். அவளை சண்டை நாள் லேஸ்ல விட மாட்டேன், வந்து பாருப்பா மாரியா பெரிய ஏண்ட படி சண்டைக்கு வந்துட்டு கிடப்பான். சும்மா ஊர்ல அங்க சீட்டு பிரிக்க எங்க சீட்டு பிரிக்கன்னு எவ்வளவு என் வீட்டு வாசல இருந்து கத்திட்டு கிடக்கட்டும் அப்பதான் இருக்கும் உனக்கு கச்சேரி. வீட்டு உள்ள நிறைய மாட்டேன் அப்படி அவ வீட்டுக்கு போயிருந்த பத்திக்கா சும்மா இல்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்காத. ஒருத்தி ரூபாய் தரமுன்னா உன் தலையில கட்டிடுவாயா, நேரத்தால தந்தேன் நீ மறந்துட்டியாங்க புருஷன் எடுத்துட்டு போயிருப்பான் குடிக்க அப்படி மேல அவளை ரூபாய் தரமுன்னா ஒண்ணு தர மாட்டேன், நம்மளுக்குள்ள சண்டை விட்டுருவா. அப்புறம் நம்ம 2 பேரும் சண்டை போட்டு வீணா பிரிஞ்சுக்கிட்டு போனோம். அதனால நீ கூப்பிட்டு அரை மட்டும் வேடி சும்மா இருப்பீங்க, அங்க பிரிக்க இங்க பிரிக்க எங்கேயாவது போய் சண்டை எடுத்துட்டு வந்தியா வீட்டுக்குள்ள நிறைய தந்தேன். ஏன் மாடத்தி நீ இந்த சீட்டு தட்டு போட்டு பேச முன்னாடி பேசுற சண்டை தான் வரும். இது பிரிக்காண்டா பொங்கல் சீட்டு தீபாவளி சீட்டும் பாப்பாரு, அது பிரியா அந்த பக்கத்து ஊர்ல எல்லாம் பிரிக்காம நம்ம ஊர்ல ஒரே ஆளு பிரிக்க மாட்டேங்க. எனக்கு வர ஒழுங்கா கணக்கு தெரியாது, பணம் என்ன தேவையாது, நான் பிரிச்சு போட மாட்டேங்க. நீ நல்ல பணம் என்னவியா 100 ரூபாய் பிரிச்சாலும் போகாது பத்தி. இது பொங்கல் தீபாவளிக்கு இந்த பண்டங்கண்டு அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தானா அது மாதிரி சும்மா இருப்பா பத்திக்கு அப்படி ஏதாவது சீட்டு பிரியா. ஏன் உங்க பண்ணாட்டி பணம் நல்லா என்னவாங்க, உங்க பண்ணாட்டி பிரிக்க வேண்டியதா, உங்க பண்ணாட்டி ஒரு ஆளு சண்டை பிரிக்கிற பத்திரமா வீட்டுல வச்சுக்காங்க. ஏன் முன்னாடி போட்டு தெருல போட்டு அடிக்கிறதா எல்லாரும் சும்மா முன்னாடி மண்டையில முடியல கொண்டை இழுத்து போட்டு அடிப்பால முடியும், அது முடியல சீலையில இழுத்து போட்டு அடிப்பால ஏன் முன்னாடி அடிவாங்க, நான் சம்பிக்க மாட்டேன். உங்களுக்கு வேணா உங்க பண்ணாட்டி பணம் பிரிக்கலாம். மாசா இப்ப என்ன சொல்லிவிட்டா அவன் பொண்டாட்டியா அவதெல்லாம் சீட்டு பிரிக்க வரேன்னா சரி நான் பொங்கல் சீட்டு தீபாவளி சீட்டு பிரிந்தாலும் சொன்னா அதுக்கு இப்படி கோவப்படுத சண்டைக்கு வர என் தப்பு தவறா சொல்லிவிட்டேன். இந்த ஆளாச்சும் ஒண்ணும் செய்ய முடியாது, சும்மா பொண்டாட்டி தானே சண்டைக்கு நான் மெயினா வரது வீரத்தை முறுக்கிக்கிட்டு இது அவர் ஆம்பளை வந்து சண்டை போடாம அப்படி பம்பிக்கிட்டு போகுது பாம்பு பம்பனால கொந்துல. இது எதுக்கு இந்த வேட்டி விடுத்துட்டு அயவான சாத்தி இவனை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு 4 ஆளை வச்சு ஏதாவது நம்ம பண்ணி பிசினஸ் பண்ணி மேல வரலான்னு பார்த்தா உனக்கு இருக்கு அவ சண்டைக்கிற என்னெல்லாம் பேசிட்டு அதை பண்ணி இதை பண்ணு சும்மா கடை ஒண்ணு வேண்டாம் கஞ்சி குடிச்சா உங்களுக்கு நம்ம வீட்டோட இருப்போம், அடுத்த வந்து சண்டை போட எனக்கு பிடிக்காது அப்படிமா. சரி நான் கிளம்புதா வீட்டுக்காட்டு கிணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி பொண்டாட்டி பசங்க வந்து பேசுறதா சரி செக்கினா வந்து பேசாம வீட்டு சீக்கிரமா சண்டைக்கு வருவா அப்படின்னு இருந்தா நேரம் ஆயிட்டு வயிறு வேற பசிக்கு கஞ்சி குடிக்கணும், காப்பி குடிச்சாலும் அந்த கஞ்சி குடிக்க போறேன் பொண்டாட்டி வந்து சண்டைக்கிறேன் என்ன கிணத்துக்கு போறேன் உட்காந்து வாப்பா இருக்கேன் வம்பு சும்மா வம்பாந்து வீட்டுல இருந்து கஞ்சி வைக்கணும், அதனால கஞ்சி வைக்கல அப்படின்னு சண்டைக்கு வருவா. அது நான் வீட்டுக்கு போறேன்.